அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்குறோன்னா, தினை அரிசி. தினை அரிசி ஒரு காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சிறுதானிய உணவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த அரிசி என்னன்னு தெரியாது மக்களுக்கு. இது பேர் கேட்டு தெரிய கேட்டு சொல்லுவாங்க. இந்த தினை அரிசி சாப்பிடும்போது நமக்கு உடலில் நல்ல நன்மைகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த அரிசி இன்றைக்கி பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. இது யாரும் அதிக அளவு பயிரிடுறதும் கிடையாது. சரி, இந்த காணொளியில் இந்த அரிசியுடைய நன்மைகளும், இந்த அரிசியில் எந்த அளவுக்கு சத்து இருக்குது என்பது பற்றியும், இதனுடைய தீமைகளை பற்றியும் நம்ம இந்த காணொளியை பார்க்கலாம் வாங்க. சரி, இது தினை அரிசி பெரும்பாலும் வறட்சி மிகுந்த பகுதியிலும் வறண்ட பகுதிகளிலும் அதிக அளவு பயிரிடப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அரிசி, கோதுமை போன்ற உணவுகள் வந்ததால் இந்த தினை அரிசியை பயிரிடக்கூடிய அளவு மிகவும் குறைந்து போச்சு. இந்த தினை அரிசிக்கு தனித்துவமான ஒரு சுவையும் உண்டு. ஆகையால் நிறைய உணவு பதார்த்தங்களில் இந்த தினை அரிசியை ஒரு அங்கமாக சேர்த்துக்கிறாங்க. இருந்தாலும் தினை அரிசியிலேயே அதிக அளவு என்ன பார்த்தீங்கன்னா கால்சியமும் இரும்பு சத்தும் நிறைய நிறைந்திருக்கு. ஆகையால் இதை உடலுக்கு எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் கண்டிப்பாக நிறைய கிடைக்குங்கிறது ஐயமே இல்லை. சரி, இதில் உள்ள சத்துக்கள் மேலும் பார்த்தோம்னா நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் சொல்லுவாங்க, அதிகமாக நார்ச்சத்து இருப்பதால் இந்த உணவை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு செரிமான பிரச்சனை சரியாகும். மேலும் இதில் குளுட்டன் என்ற ஒரு பொருள் இருப்பதால் இதில் பசைத்தன்மை குறைந்த அளவே இருக்கிறதுனால சர்க்கரை அளவு அதிகரிப்பது கண்டிப்பாக குறையும். ஆகையால் இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்க கண்டிப்பாக தினை அரிசி எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய சர்க்கரை அளவு ஏறாமல் கண்டிப்பாக இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, உடல் எடையை யார் குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் இந்த தினை அரிசி சாப்பிட்றதால உடல் அளவு கணிசமாக குறைக்கலாம். மேலும் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் இந்த தினை அரிசியை எடுத்துக்கலான்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமான பிரச்சனையை வராமல் தடுக்கும். ஏன்னா அதில் அதிக அளவு நார் சத்து இருக்கிறதால செரிமான பிரச்சனை வராமல் தடுக்கும். அதே நேரத்தில் செரிமான பிரச்சனைகள் தடுப்பது மட்டும் இல்லாமல் மேலும் மலச்சிக்கலும் வராமல் இதை பார்த்துக்கும். இந்த தினை அரிசியை அரிசி மாதிரியே சமைத்து சாப்பிடலாம், அல்லது மாவாக அரைத்து ரொட்டி மேலும் பல பொருட்களை இந்த தினை அரிசியில் செஞ்சு சாப்பிடலாம். இந்த தினை அரிசியில் விட்டமின் B1 அதிக அளவு இருப்பதால் இதயம் ஆரோக்கியமாக மேம்படுவதற்கும் அதை ஆரோக்கியமாக வைப்பதற்கும் இந்த தினை அரிசி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த அரிசியை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்கு வளரும். அதே நேரத்தில் மூளை குறைபாடுகளையும் சரி செய்யும். பெரும்பாலும் வளரும் குழந்தைகளுக்கு இந்த அரிசியை கொடுப்பதால் அவங்களுடைய மூளையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், மன வளர்ச்சியோ அல்ல மற்ற ஏதாவது மூளை குறைபாடு ஏற்படும் பொழுது இந்த அரிசியை கொண்டு நம்ம ஒரு அளவுக்கு குணமாக்க முடியும். ஆகையால் இந்த அரிசிக்கு அந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை இருக்கிறது. மலட்டுத்தன்மை உடைய பெண்கள் கூட இதை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு எளிதில் கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று ஆய்வு சொல்லுது. புரதம் மற்றும் மெக்னீசியம் என்னும் தாது பொருட்களும் இந்த தினை அரிசியில் அதிகமாக காணப்படுது. இந்த தினை அரிசியில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் நம்முடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேலும் நம்முடைய இளமையை பாதுகாப்பதற்கும் இந்த தினை அரிசி மிகவும் பயனுள்ள பொருளாக காணப்படுது. சரி, இந்த தினை அரிசியுடைய தீமையை பற்றி பார்க்கலாம் வாங்க. பெரும்பாலானோருக்கு இந்த தினை அரிசி அதிகமாக சாப்பிடும் பொழுது ஒவ்வாமை ஏற்படலாம். தோலில் ஒரு சில வீக்கங்களும் அரிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த தினை அரிசியை எடுத்துக்கொள்ளாதீங்க. ஜென்ரயோ.online இந்த காணொளி பார்த்ததற்கு நன்றிங்க.